பின்னணி இசை சாம்ராஜ்யத்துல இளையராஜா ஒரு பேரரசன்னு சொல்றதுக்கு அவர் இசையமைச்ச 1000 படங்களையும் அலசி ஆராய தேவையில்ல. இந்த ஒரு பிஜிஎம் போதும். இந்த பிஜிஎம்ல இளையராஜா காட்டியிருக்கிற வித்தியாசங்களையும் அந்த வித்தியாசங்களுக்கு பின்னாடி இருக்கிற வித்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க நிச்சயமா அசந்து போவீங்க. அந்த லெவலுக்கு இந்த பிஜிஎம்ல இளையராஜா பண்ணது மியூசிக் மட்டுமில்ல, மேஜிக். நாம திரையில பாக்குற கதாபாத்திரங்கள் நல்லா இருந்தா அது அந்த படத்தை தாங்கி பிடிக்கும், சுமாரா இருந்தா அது அந்த படத்தையே தடுமாற வைக்கும். ஆனா திரையில நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு கதாபாத்திரம் கிட்டத்தட்ட 50 வருஷமா தடுமாற்றமே இல்லாம தமிழ் சினிமாவை தாங்கி பிடிக்குதுன்னா அது இளையராஜாவோட பின்னணி இசைதான். பாண்டியராஜன் நடிச்சு டைரக்ட் பண்ண முதல் படம் ஆண் பாவம். கிராமத்து சூழ்நிலையில பெண் பார்க்கும் படலம் நடக்கிற ஒரு கலகலப்பான காட்சி. மாப்பிள்ளை பாண்டியனுக்கும் பொண்ணு சீதாவுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிச்சி போக அந்த கலகலப்பான சூழ்நிலையையும் ஒரு சின்ன நகைச்சுவையோட ஆரம்பிக்கிற பாண்டியன் சீதா கெமிஸ்ட்ரியையும் இவங்க 2 பேரும் தான் சேர போறாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான திரைக்கதை நகர்வையும் ஆடியன்ஸ் ஆகிய நமக்கு இசையால் கடத்தணும். இசையை நமக்குள்ள கடத்தினது மட்டுமில்லாம பின்னணி இசையால நம்மளையே கடத்திருப்பாரு இளையராஜா. பாண்டியனையே பேசி முடிச்சிடலாம்னு சீதாவோட அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்றாங்க. அதை கேட்கிற சீதா தன்னோட தனி அறையில விளக்கு வெளிச்சத்துல கல்யாண கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல இளையராஜா அதே பிஜிஎம் யூஸ் பண்ணிருப்பாரு, ஆனா ஒரு சின்ன வித்தியாசத்தோட. ஆக்சுவலி இந்த பிஜிஎம் ஒரு மாஸ்டர் பீஸ் ஆனதே இந்த இடத்துல தான். நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பாண்டியனும் சீதாவும் பக்கத்துல இருக்கும்போது வேகமா போற அதே பிஜிஎம் சீதா தனியா இருக்கும்போது ஸ்லோவா போகுது. இன்னும் ஆரம்பிக்கிற முதல் வெர்ஷன் 2வது வெர்ஷன்ல இன்னும் ஆரம்பிக்குது. 2வது வெர்ஷன்ல இந்த இடைவெளி எதை குறிக்குதுன்னா கதாபாத்திரங்களோட பிசிக்கல் டிஸ்டன்ஸ். உடல் ரீதியா கதாபாத்திரங்களுக்கு இடையிலான இடைவெளி. பொண்ணு பார்த்துட்டு போன மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை தன் அருகில் இல்லாத அந்த இடைவெளியை சீதா கதாபாத்திரத்தோட அந்த ஏக்கத்தை ஒரு சின்ன நோட்ஸ் சேஞ்ச் மூலமா தன்னோட பின்னணி இசையால என்ஹான்ஸ் பண்ணிருப்பாரு இளையராஜா. பாண்டியனுக்கும் சீதாவுக்கும் எப்பெல்லாம் இடைவெளி இருக்கோ அப்பெல்லாம் பிஜிஎம் நோட்ஸ்லயும் இந்த இடைவெளி இருக்கும். அருகில் தொலைவில்னு கதாபாத்திரங்களோட சின்ன சின்ன உணர்வுகளையும் தன்னோட பின்னணி இசையால துல்லியமா பிரதிபலிக்கிறதுனாலதான் இளையராஜா பின்னணி இசையில ஒரு பேரரசன். அதுவும் ஒரு நாளைக்கு 5 பாட்டு 10 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருந்த பரபரப்பான காலகட்டத்துல. இது போக ஒரு சேட் வெர்ஷன், ஒரு செமி சேட் வெர்ஷன், ஒரு மினி சேட் வெர்ஷன். இப்படி பாண்டியராஜனோட ரொமான்ஸ் காமெடி திரைக்கதையில ஒரே பிஜிஎம் வச்சு கேரக்டர்ஸோட மூடுக்கு தகுந்த மாதிரி வித்தை காமிச்சிருப்பாரு இளையராஜா. ஆண் பாவம் படத்தோட இந்த காட்சிகளை பல வருஷம் கழிச்சு நாம மியூட்ல பார்த்தா கூட அந்த காட்சிகளோட பின்னணி இசை தானாகவே நம்ம காதுகள்ல ஒலிக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் மேஜிக் இல்லாம வேற என்ன? இந்த ஆண் பாவம் பிஜிஎம் மேஜிக்கை பத்தின உங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஃபேவரட்டான இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா உங்க நண்பர்கள் வட்டாரத்துல இருக்கிற இளையராஜா ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டோல் டப்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you soon.